சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ராம்நாட்டில் இருக்காங்க. அங்கே போய் இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா இன்னைக்கு என்னம்மா குழம்பு வைக்க போறீங்க? இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்புப்பா செய்யலான்னு இருக்கேன். சூப்பர்மா. ஆமாடா. நீங்க செய்யற மெத்தட் எனக்கு சொல்லித்தாங்கம்மா. சரிடா. எப்படி செய்யறீங்கன்னு? சரிடா. நீங்களும் நல்லா தான் செய்றியா? இருந்தாலும் இது நாங்கள் வழி இதான் பழைய காலத்து உங்க மெத்தடு செய்கிறேன், என்னுடைய மெத்தடு. சரிம்மா. இது சாப்பிட்டோம்னா நமக்கு வயிற்று வாங்கி எதுவுமே பண்ணாது. சூடு அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பாருங்கள், இதுதான் நாட்டுக்கோழி ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்பா. அம்மா முழுசாக தான் கேட்டாங்க, அப்பா வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், வறுத்துக்கிறோம். கொஞ்சம் வறுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகா லேசாக கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கணும். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் போட்டால் நல்லது. இந்த எதுவும் இந்த வயிறுக்கு எதுவும் சூடாகாது. அதனால லேசாக ரொம்ப போடணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப வறுக்க வேண்டாம். பட்டை போட்டுக்கலாம். அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அவங்க சிம்மிலே குறைச்சி வச்சுக்கலாம், ஏன்னா கறிகிறோம். அதுக்கப்புறம் மல்லி, அப்புறம் சோம்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு. மிளகு நிறைய போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன். ஆமாம். சரி. நாங்கள் இப்படி கையிலே தான் எடுப்போம். எங்களுக்கு அதுதான் அளவு. அம்மாவுக்கு ஆமாம், செஞ்சு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் வறுத்துக்கணுங்க. ரொம்ப வறுக்கணுங்க, ஏன்னா அந்த கலர் போயிடும். அதுக்காக தான் வறுப்பாங்க. அந்த மசாலா வந்து பக்குவமாக வறுக்கணும். ரொம்ப கறிச்சுனாலும் குழம்பு கசப்பாயிடும். அதுக்காக தான் இது இந்த மாதிரி லேசாக வறுக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கசாசா போட்டுக்கலாம். ஏன்னாக்கா இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால இந்த கசாசா போட்டால் கொஞ்சம் வயிறுக்கு எதுவும் ஒன்றும் பண்ணாது. அதுக்காக வேண்டி இதை கசாசாவும் போடலாம். கசாசா போட்டாலும் லேசாக கொஞ்சம் போல் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவும் கறி இருக்குன்னா நல்லா இருக்கும். அவ்வளோ ஸ்டவ் அமர்த்தி இதிலே வச்சிடலாம். இந்த சூட்லேயே அது கொஞ்சம் வேகும், கருகாமல் வேகும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அம்மா உங்கள்கிட்ட ஒரு கேட்கணுமா? சரிடா. இதெல்லாம் ஏமா இப்படி பாக்கெட்ல வச்சிருக்கீங்க கொட்டாவா? அது எதுக்குனாப்பா, நம்ம அவுத்து கொட்டி வச்சோம்னாக்கா என்ன இதுக்கு வண்டு வந்துடும். ஓ, வண்டு வந்ததுனால இப்போ இதை நம்ம அப்படியே பாக்கெட்டில், கடையிலலாம் இப்படி பாக்கெட்டில் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா வண்டு பூச்சி வராமல். இப்போ நம்ம கொட்டி வச்சோம்னா சீக்கிரமாக ஒரு சின்ன வண்டு அதுக்குள்ளே போயிடும். அது என்ன செய்யும், அப்புறம் அது ஒன்று பத்தாயி அந்த இதே அரிச்சிடும். அப்புறம் அதை நம்ம போட்டு சமைக்கும் போது 1-2 பூச்சியெல்லாம் அதில் வரும். அது ரெண்டாவது வந்து நம்ம இந்த மாதிரி பாக்கெட்டோடு வச்சுக்கிட்டோம்னா பூச்சி வண்டு எதுவும் வராது. நம்ம செய்யும்போது அது ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரியே இருக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி இதெல்லாம் நானாகவே பண்ணுறது தான். சூப்பர். நல்ல ஐடியாமா. நம்ம கொட்டாமல் அப்படியே பாக்கெட்டோட வச்சுக்கணும்.
இப்போ இதை என்னம்மா செய்யணும் அடுத்து? இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும், இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம இதை மசாலையை அரைச்சிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்ட்டா நேரம் ஆற விடுவோம். ஏன்னாக்கா இது சூட்டோடு அரைச்சோம்னா அந்த மசாலா இருக்கிற அந்த சூட்லையும் அரைக்கிற போது அந்த மிஷின் சூட்லையும் இதுலேயே பாதி வெந்து போயிடும். அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆற வச்சிடணும். அம்மாக்கு வேர்க்குது எனக்கு. இப்போ அப்பா பாருங்க, அம்மாக்கு இப்போ இது ஃபேன் செட் பண்ண போறாங்க. அப்பா, அம்மாக்கு ஃபேன் செட் பண்ணுறீங்கப்பா. இங்க ஒரு ஃபேன் வச்சிருங்கப்பா. ஏசி போட்டு இப்போ வருதாம்மா காற்று உங்களுக்கு? காற்று வருதுடா. இப்போ செய்யுங்கம்மா. செல்லங்களே. சரி, இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டோம், 60 இதாக பண்ணி இங்கே பாருங்க. அந்த மசாலா கருகாது, அதே சமயம் அந்த கலர் அப்படியே இருக்கு பாருங்க. இதுதான் குழம்புல அதே கலர் வரும். நம்ம ரொம்ப கருகிட்டோம்னா கலர் போயிடும். சரி, இதை நம்ம வச்சுக்கலாம். ஜித்து, உனக்கு என்ன வேணும்? பால் இந்த தரேன், வெயிட் பண்ணடா. தாத்தா கூட டீ பாரு, அம்மா எடுத்துட்டாரு. இது நாட்டுக்கோழி குழம்பு தனியாக பரட்டல்காண்டி அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. தனியாக வச்சுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நெல்லை கூட வதக்கணும். இது சன்ஃப்ளவர் ஆயில். இதை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா வதக்கிறதுக்காக வேண்டி இதை நான் அப்படி செய்வேன். ஏன்னா ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ரொம்ப தாளிக்கும் போது நிறைய நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கைப்பிடி. இது கொஞ்சம் போட்டுவிட்டு இப்போ இது அதில் பாதி இந்த வெங்காயம் போட்டுருக்கோம்ல, அதில் பாதி போடும். கொஞ்சம் வதங்கணும். இதுவும் ரொம்ப வதக்க வேண்டாம். அந்த ஒரு சத்தம் அடங்கினோன்னா நம்ம ஆட்டணும். அதான் நல்லா. அம்மா, இந்த எண்ணெய் பாட்டிலில் ஏமாற்றி டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கீங்க? ஆமாப்பா, இதெல்லாம் நானாக ஒரு ஐடியா பண்ணுவேன். என்னென்னா, இந்த எண்ணெய் ஊற்றும் போது வாய் வெளியே அப்படியே வடியும். வடிஞ்ச உடனே என்ன ஆகும், இந்த பாட்டில் நம்ம எடுக்கும்போது வழுக்கும். நம்மளை அறியாமே விட்டுருவோம். ஏன்னா இது கிளாஸு கண்ணாடி. அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணேன், டிஷ்யூ பேப்பர் எடுத்து சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த எண்ணெய் கீழே வலியாதபடி இதிலே நின்று போகிறோம். அப்போ நம்ம எடுக்கும்போது இந்த வழுக்காது. நம்ம எடுக்கும்போது வழுக்காது. அதுக்காக வேண்டி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் எண்ணெய்க்கு நீங்கள் பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். இது கொஞ்சம் நனைஞ்ச உடனே இதை எடுத்துகிட்டு வேறு பேப்பர் கட்டிக்கலாம். இது அவ்வளோதான். இது கொஞ்சம் ஏன்னா இது ரொம்ப வதங்கினாலும் நல்லா இருக்காது. அதுக்காக பச்சையாக இருந்தாலும் கிழங்காக இதாக இருக்கும். இது கொஞ்சம் அரை இதாக ஆகணும். அந்த கலர் மாறி எடுத்துக்கணும். போதும், அவ்வளோ வதங்கினாலே போதும். ரொம்ப நீங்கள் வதக்குனீங்கன்னா களி மாதிரி குழம்பு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் போல் ஒரு 2-3 கருவேப்பிலை தான் போட்டுக்கோங்க. 2-3 கருவேப்பிலை சும்மா ஒரு வாசனைக்கு தான் வரும். நல்லதும் கூட. இப்போ கொஞ்சம் இதெல்லாம் நம்ம கருவேப்பிலாம் சேர்த்துக்கிட்டால் நல்லது தானே. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தேங்காய். இப்போ பாருங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் அவ்வளோ ஸ்டவ் அமர்த்திடலாம்.
கொலப்பா. இப்போ வந்து எல்லாமே இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நாட்டுக்கோழிக்கு நம்ம வந்து இப்படி அரைச்சி போட்டால் நல்லது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுத்தோன்னா நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது. நீங்கள் பாருங்கள், தண்ணியை ஊற்றாமல் பவுடரை அரைச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணியை ஊற்றிட்டோம்னா அரைவிடாது. அப்போ இப்படி பவுடர் ஆகிட்டோம்னா முக்கால் பதமாக வந்துருச்சு, பவுடர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிடணும். நம்ம பொடியாக போடுறதுல அரைச்சி போடுறது நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிடணும். தண்ணி ஊற்றி எதுக்கு நான் அப்படி செய்கிறேன்னா, இப்படி அரைச்சா நம்ம அம்மியில் அரைச்ச அந்த டேஸ்ட் வரும். இந்த தண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப வேணாம். இதுக்கப்புறம் நம்ம இது வந்து இப்படியே தான் இருக்கும், இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஏன்னா எப்பவும் வடியாது. இது ஏன் என்ன பண்ணுறேன்னா, நான் ஸ்டவ்வெல்லாம் துடைக்கும்போது இதை ஒரு தொடச்சிட்டு ஒரு கவரை போட்டுருவேன். நம்ம வாங்குகிற ஜாமெல்லாம் வாங்கிட்டு வரோம்ல, கேரி பேக், அதை தூக்கி இதெல்லாம் மாட்டி வச்சுருவேன். அப்போ அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து டெய்லி துடைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா சுத்தமாக இருக்கும், நம்ம எடுத்து செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி அசிங்கமாகவும் ஆகாது. நம்ம அம்மியில் அரைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அரைச்சாச்சு. இப்போ நான் இதை வந்து எடுத்துடணும். நம்ம கையில் எடுத்தால் தான் நல்லா க்ளீனாக வந்துடும். நம்ம கையை கழுவிட்டு தானே செய்கிறோம். பாருங்கள், ரொம்ப இதாகாமல் கருகாமல் மசாலா. பூண்டு, இந்த தேங்காய், சும்மா 2 கருவேப்பிலை, அவ்வளோதான். இதையும் அரைச்சி நல்லா அரைச்சாச்சு. மூடி வச்சோன்னா அப்படியே தரணும். சூடு தாளிக்கு இது வந்து எண்ணெய் நம்ம ஊற்றணும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ இது பாதி ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய். அப்புறம் கொஞ்சம் நம்ம இதையும் இது கடலை இது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நான் அப்படிதான் செய்வேன். 2 ஊற்றுவேன். அப்புறம் சோம்பு, கல்பாசி நல்லா தாளிக்க வேண்டியது. வெடிக்கும்போது இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி மூடிடணும். ஏன்னா அது வெடிக்கும். அப்போ அதை மூடிட்டு நம்ம என்ன செய்யணும், ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். அப்போ வெடிக்காது. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், வெங்காயத்தை எப்போவுமே பட்டை சோம்பு இந்த ஏலக்காய் போடும்போது அந்த ஹீட்டில் வெடிக்கும், டப்புன்னு வெடிக்கும். அது வெடிக்கும் போது மூஞ்சியில் வந்து நம்ம அடிக்கும். இந்த குக்கரில் செய்யும்போதோ இல்லை கடையில் செய்யும்போது
அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த வம்பு இப்படி மூடிடணும். மூடிட்டோம்னா அந்த இது வெடிக்கிறது கொஞ்சம் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி செய்யணும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அந்த வதங்கட்டும். வதங்கினா தான் அது ஒரு நல்ல வாசனை. நம்ம இப்போ வந்து நாட்டுக்கோழிக்கு சின்ன வெங்காயம் போடணும். அதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாக இருக்கும், வயிற்றுக்கும் நல்ல குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம எவ்வளோ ஒரு சிக்கன் சாப்பிட்டாலும் அந்த சின்ன வெங்காயம் வந்து குளிர்ச்சி வயிற்று எதுவும் பண்ணாது, ஹீட்டை தணிக்கும். அதுக்காக நீங்கள் இந்த சின்ன வெங்காயம் போடுங்க. நம்ம இரவுல அது உரிக்கிறதுக்குள்ள கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம அதை சாப்பாட்டில் அதை செய்யும்போது நம்ம உடலுக்கு நல்லது, வயிற்றுக்கு எதுவும் ப்ராப்ளம் பண்ணாது. ரெண்டாவது நம்ம சாப்பிடும்போது கூட 2 வெங்காயத்தை வச்சுக்கலாம், எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்குன்னு நம்ம செய்ய வேணாம். வெங்காயம் உரிக்கும்போது 2 எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சாப்பிடும்போது அந்த பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டிங்கன்னா இதை விட ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. நம்ம இதில் செய்கிற இதை கூட வெந்துடுது, ஆனால் அது பச்சையாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த வெயிலுக்கு காலத்துக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காக இது நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கருவேப்பிலையை போடுறோம். ஏன்னா இப்போ எனக்கு நான் அடுப்பில் நீங்கள் முதல் வேர்த்துச்சு. நாங்கள் அவங்க அப்பா கூட வந்து நம்ம மகனும் அம்மா நிற்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஃபேன் போய்ட்டோம். நல்லா பொறுமையாக நினச்சோன்னா நம்ம இப்போ பிள்ளைங்களாம் என்ன செய்வோம், அடுத்து வரவோ அப்படியே போவோம். ஏன் வரணும்னா இங்கே சூட்டில் நிற்கிறோம்ல, அந்த சூட்டை தணிக்கிறதுக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபேனை போட்டு அங்கே ஏசி ஓடுது, இங்கே ஃபேன் காற்று வருது, நல்லா எனக்கு வேர்க்கவே இல்லை பாருங்க. நல்லா நம்ம பொறுமையாக நின்று செய்யலாம். நம்ம வந்து எவ்வளோ பொறுமையாக நின்று செய்கிறோமோ அவ்வளோ இந்த சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஒரே வேர்த்து கொட்டுதுன்னு வைங்க. இப்போ தக்காளி, இப்போ இதுக்கு ஒரு 3 தக்காளி சொல்ல மறந்துட்டேன். அதாவது இப்போ வந்து இது ஒரு 3 தக்காளியை வச்சு என்ன பண்ணேன், வெங்காயம் கருவேப்பிலை போட்ட பிறகு இதை நம்ம தக்காளியை போடணும். இப்போ இன்னொன்று, இப்போ நம்ம தக்காளி போடும்போது சீக்கிரமாக நம்ம வேகணும். இப்போ வந்து தக்காளி சீக்கிரம் நேரம் நின்றுட்டே இருக்கணுமா, அப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் உப்பு. நான் வந்து எல்லாமே ஸ்பூனில் அளவு போட மாட்டேன். இந்த பாருங்க, கொஞ்சம் போல இந்த சிவப்பு உப்பு, இது நல்லதும் கூட. ஏமா இந்த சகப்பு உப்பு யூஸ் பண்ணுறீங்க, பிங்க் உப்பு? ஆமாப்பா, இது வந்து அவ்வளோ ரொம்ப காட்டாக இருக்காதுடா. வெள்ளை உப்பு அதிகமான உப்பு இருக்கும். இது வந்து இந்த உப்பு நம்ம சாப்பிடும்போது நம்ம உப்பு சக்தி ஏறாது, இந்த மாதிரி ப்ரெஷரு அதுக்கெல்லாம் இது ஒன்றும் பண்ணாது, நல்லது. அதுக்காக தான் அந்த ஒரு சோப்பு உப்பு. அம்மா, இந்த பிங்க் சால்ட் எங்கேம்மா கிடைக்கும்? இது நம்ம ஆன்லைனில் பண்ணலாம்ப்பா. ஆன்லைனில் பண்ணோம்னா நம்ம அமேசானில் கூட நம்ம பண்ணலாம், வரும். வாங்க அப்படின்னா நம்ம வாங்கினது இங்கே நம்ம வாங்கலாம். ப்ரெஷருக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது. இப்போ யாரை பண்ணால் ப்ரெஷர் தானடா. ஏன்னா அந்த மாதிரி வேலைகள் பிள்ளைகளுக்கு. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ப்ரெஷர் கொஞ்சம் தனி. இப்போ நான் வந்து தக்காளி போட்டேன்னா இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த தக்காளியும் வெங்காயம் ஒரே லெவலுக்கு வந்து வரல, வெந்து வருதா? வெங்காயம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ நான் என்ன பண்ணுவேன், நம்ம ஆர்டர் பண்ணி நமக்கு வருதுல்ல சாப்பாடு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுறோம், இப்போ நமக்கு வருது பிரியாணியோ அதில் கேஎஃப்சி இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இப்போ இன்னும் வருது. இப்போ நம்ம என்ன, இதை அழகாக கழுவிட்டு இதில் பூண்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்குன்னு தனியாக நம்ம போய் வாங்கணும், கடைக்கு போக முடிஞ்சால் போகலாம். எதுக்கு சும்மா ஒன்று இருக்கும்போது எதுக்கு காசை வேஸ்ட்டு பண்ணணும், அதுக்காக வேண்டி நான் பாருங்கள் இதை அழகாக கழுவிட்டு இதில் பூண்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். இன்னொன்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பூண்டு இஞ்சியை மொத்தம் அரைச்சி, இது எல்லோரும் செய்கிறது தான். இப்போ நீங்கள் இதை வைக்கும்போது இந்த கலர் மாறிடும். இந்த கலர் வந்து நான் இப்போ அரைச்சி 1 வாரம் ஆச்சு, ஆனால் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த அரைச்சது அப்படியே இருக்குது, அந்த கலர் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா.
அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா நம்ம அரைச்சதும் ஒரு டப்பாவில் கொட்டி மூடி வைக்காமல் நான் கொஞ்சம் நேரம் இந்த இதில் வச்சிடணும், வெளியில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். அந்த மிக்ஸி ஜாரை வச்சோம்னா ஆறிடும். ஆறின பிறகு நம்ம இதில் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு உள்ளே வச்சிடணும். இதில் கொஞ்சம் போல் உப்புக்கல்லோ உப்பு பவுடரோ அல்லது வினிகர் இதில் எல்லாம் போடுவோம் பாருங்கள், பெரும்பாலும் ஊறுகாய்க்கு தான் போடுவோம். அந்த வினிகர் ஒரு சொட்டு ஊற்றினா போடணும், ரொம்ப வேணாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வைங்க. அது கூட தேவையே இல்லை. நான் சொன்ன மெத்தடு இந்த மிக்ஸியில் அரைச்சி இது மாதிரி ஆற வச்சுட்டு நீங்கள் கொட்டி வச்சிங்கன்னா இது ஒரு வாரம் ஆச்சு அப்படியே இருக்குது பாருங்கள். வாடையும் வராது, வாசனை அந்த எப்படி அரைச்சோமோ அந்த வாசனை அப்படியே இருக்கும். சரியா? அது ஒன்று. இதெல்லாம் நம்ம ரெடியாக இருந்துச்சுன்னா பொம்பளைங்களுக்கு ஈஸியாக நம்ம லேடிஸில் வந்து நம்ம வேலை செய்ய வரும்போது நமக்கு கொஞ்சம் இந்த டென்ஷன் குறையும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது மாதிரி பண்ணிக்கிறங்க. பண்ணி இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு ஸ்பூன் போதும். பொங்கல்னா நம்ம கொஞ்சம் ஸ்பூன் போடுறோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் வதங்கி வச்சுப்பாங்க. இந்த டைம்லாம் போடணும். போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் இப்போ தான் போடணும். ஏன் போடணும்னா இது வெடிக்கும். சில பேர் நம்ம வந்து இந்த காம்பு எடுத்துட்டேன், இதை வந்து நான் அறுக்க மாட்டேன். நான் குழஞ்சிரும், ரொம்ப காரம் இருக்கும், சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது. இது போட்டால் நல்லது. இதில் ஃபுல்லாக அயரன் இருக்குது. நம்ம அதனால இதை போடலாம், சும்மாவே போடலாம். வெட்டினோம்னா காரம் இறங்கிடும். இல்லைங்க குழந்தைங்க வந்து காரம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், முழுசாக லாஸ்ட்டில் போடணும் பாருங்கள். அப்போ வாசனையாகவும் இருக்கும், வெடிக்காது. இப்போ பண்ணிடுச்சு, வதங்கிடுச்சு. நான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சு. சரி, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போடணும். கொஞ்சம் மஞ்சள் போடணும். இது வீட்டிலே அரைச்ச மஞ்சள், வீட்டிலே அரைச்ச மஞ்சள் பந்தம். இது வந்து ஏன்னா கடையில் வாங்குறது வயிற்றுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது. அது என்ன ஆகுதுனாக்கா அப்படியே கலர் போடுறதுனால நான் தனியாக மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சுருவேன். அதே மாதிரி இதுலேயும் வந்து மிளகாப்பொடி. இது வீட்டிலே அரைச்ச மிளகாப்பொடி. இல்லை என்னென்னமா போட்டிருக்கீங்க? இது வந்து வாசனை இருக்குது பற்றியாடா. இந்த இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சம் காரம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் காரம் போட்டுக்கணும். ஏன்னா இந்த எண்ணெய் வதங்கும்போது நம்ம போட்டோம்னா கொஞ்சம் அந்த காரத்தை எடுக்கும். அதுக்காக தான் நம்ம தாளிக்கும் போது இந்த இதை லேசாக போட்டுக்கணும். மிளகா போட்டுருக்கேன். இந்த மிளகா வந்து எப்படி வாசனை இருக்குன்னா அதில் ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன், வெள்ளைப்பூடு கொஞ்சம் உடச்சி கொஞ்சம் போட்டு. வெள்ளைப்பூடு போடுவீங்களா? ஆமாப்பா, ஏன்னா மீன் நம்ம பொரிக்கணும். நல்லா வாசமாக இருக்கும். அதனால தான் வாசனையாகவும் இருக்கும். நம்ம மீன் பொரிச்ச மீன்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அதில் இந்த சிக்கனை போடுறேன். இது வந்து நம்ம வீட்டில் நறுக்கின்னு தான் நல்லாயிருக்கும். இது கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் நான் இப்போ இந்த சிக்கனை நாட்டுக்கோழி இந்த நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி இது வந்து வீட்டிலேயே வளர்க்குறாங்க. கோதுமை தானியங்கள்லாம் போட்டு நம்ம ராம்நாட்டில் வளர்க்குறாங்க. அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த இடத்துலேயே போய் நாங்கள் வாங்குறது நல்லா இருக்கும். அவங்க அடைச்சி ஒரு கூண்டு மாதிரி வச்சு அரிசி, இந்த கோதுமை இதுக்கெல்லாம் போடுறதுனால இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இந்த நாட்டுக்கோழி இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இதுதான் ஒரிஜினல். நல்லா நம்ம இதை ஒரு கலர் இந்த கலர் மிளகா அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து அந்த கலர் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற ஒவ்வொருத்தரும் என்ன ஆகுது, வயிற்று கோளாறு ஆயிடுது. மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும், சின்ன பிள்ளைங்க, வயதானவங்க, அதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிளகா வாங்கி காய போட்டு அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, ஜீரகம், பூண்டு மூணையும் போட்டு அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். இது எவ்வளோ காரம் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்படி வதக்கிடுங்க. வதக்கிட்டோமா
இல்லை இது வரலாம், அதாவது ஒரு கை ஒரு அது வரைக்கும் சிம்பிள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த அரைச்சதை இப்போ நான் போடணும். வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சாங்கன்னா இதையும் நான் இதையும் போட்டுட்டேன். இப்போ அப்படியே நல்லா கிண்டியாச்சு ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். இப்போ இது வந்து வீட்டு மசாலா. இதில் நான் தனியாக அரைச்சி நிறைய வச்சுருக்கேன். நமக்கு அப்படியே நம்ம எடுத்து வச்சா நம்ம கையே பட்டு இந்த ஈரை கை வைக்கிறோம், அப்போ மசாலா கெட்டு அதில் ஒரு பூசுகிற மாதிரி பிடிச்சிடும். அதுக்காக வேண்டி நான் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மாதிரி. அதே மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வீட்டு மசாலா எல்லாமே நான் போட்டு அரைச்சிருக்கேன். அதை நான் அப்புறம் உங்களுக்கு வேணும்னா சொல்கிறேன். இதில் ஒரு கொஞ்சம் நல்லா போட்டு நம்ம மசாலா வேறு அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது இதுலேயே கூட நம்ம அளந்துக்கலாம். நம்ம நம்ம அரைச்ச மிக்சிலேயே கூட அரைச்சி இந்த பாருங்க. அந்த சைடில் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். இதில் இந்த நாட்டுப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அது பிராய்லர் மாதிரி வச்சோம்னா அந்த மாதிரி ஆயிடும். இப்போ இதுக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் இந்த அரை கப்பு மிக்சி ஜாரே நம்ம கணக்காக இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல வாசம் வருதுமா. வாசம் போய் சாப்பிடணும் போல இருக்குது. அதுதாங்க இந்த பாருங்க, உங்களுக்கு தான் செய்கிறேன் பாருங்கள். நம்ம எப்போவுமே பெண்கள் வந்து கோவப்படக்கூடாது. நம்ம கிச்சனில் வந்து அது போக என்னன்னா அவங்க நம்ம கொஞ்சம் அவங்களும் உதவி செய்யணும். ஏன்னா நம்ம தானே கஷ்டப்பட்டு இந்த அடுப்பில் செய்கிறோம். அப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி அப்பா செஞ்ச மாதிரி ஒரு ஃபேனை கொண்டாந்து வச்சுட்டு அந்த பாருங்கள் எனக்கு கொஞ்சம் வேர்க்கல பொறுமையாக நின்று செய்கிறேன் பாருங்கள். இந்த பொறுமை தான் இந்த டேஸ்ட். டென்ஷனாக வேர்த்துக்கிட்டு ஐயோ வேர்க்குன்னா இது வந்து நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. அதுக்காக வேண்டிதான் சொல்கிறேன். நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் வீட்டில் இருக்கவங்க. அப்புறம் பாருங்க, இப்போ நான் மூடி போட்டுறேன். வச்சுட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தாளிச்சு விட்டுருக்கேன். அப்புறம் மூடிடும், குக்கர் வச்சு மூடி ஒரு விஷயம் வந்தால் போதும். விட்டுறேன். இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி அப்புறம் நம்மளுக்கு காமிக்கணும். இப்போ ஒரு விஷயம் வந்துருச்சு. நம்ம அதுக்கு அடுத்து நம்ம திறக்க போகிறோம். குக்கரை ஓப்பன் பண்ணி போகிறோம். இப்போ வந்து நமக்கு அதிக மசாலா இல்லை, அதிக எண்ணெய் இல்லை, கரெக்டானது. கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரொம்ப ஊற்றினாலும் நமக்கு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. வந்துருச்சு. வந்து என்னென்னா சின்ன பிள்ளைங்க என் பேரன் பேத்தி வந்து சாப்பிட்றதுக்காக வேண்டியன்னா அந்த முள் ஹார்டாக இருக்கும். இது நாட்டுக்கோழினால ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ ஏதாவது தொண்டையில் போய் சிக்கிக்கணும், வாயில் குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் நான் தனி ஆம்லெட் எடுத்துருந்தேன்.
கொஞ்சம் கறியாமல் எடுத்துக்கலாம் பாருங்கள். இது தனியாக செய்யணும். இப்போ நாட்டுக்கோழி பெரட்டலாமா? பெரட்டல். இதை எப்படி செய்யலாம்? நாட்டுக்கோழி பெரட்டல். இப்போ இது எப்படி செய்வான்னு பாருங்க. ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த சோம்பு, அந்த ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, பட்டை அவ்வளோதான். இதை நம்ம போட்டுறோம். அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வெடிங்க வெடிக்கிற டைமில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த வெடிக்கிறது கொஞ்சம் நடமாட்டோம். இந்த நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த நேரத்தில் இப்போ வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போடலாம், நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை காரம் அதிகமாக சேர்க்கறதுனால நம்ம இந்த கருவேப்பிலை அதிகம் போடலாம். வெங்காயம் எப்போவுமே நீங்கள் தாளிக்கும் போது கருவேப்பிலையை எண்ணெயில் போடாதீங்க. ஏன்னா சடன்னு அது வெடிக்கும். வெடிச்சோன்னா நம்ம முகத்தில் தான் வெடிக்கும். அதுக்காக வேண்டி நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம போடும்போது அவ்வளோ வெடிக்காது. இப்போ நம்ம என்ன சேர்க்கணும், நம்ம இதுக்கு கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு நல்ல விளைவு வெடிக்காதுன்னா இஞ்சி தானே சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு அதனால் இது சேர்த்துக்கணும். தக்காளி வதக்கிடலாம். போட்டுக்கலாம் ஒன்று இல்லை. போட்டுக்கலாம். சின்ன குழந்தை இருக்கா வேண்டி காரம் நான் அதிகமாக சேர்ப்பேன். இதில் கொஞ்சம் அது தூக்கி போட்டால் இதில் போட்டுங்க. பார்த்து கலர் பாருங்க. இப்போ நான் தண்ணி எதுவுமே ஊற்றவே மாட்டேன். ஆனால் தண்ணி இதே இல்லை. இந்த கருவேப்பிலை இந்த எல்லாம் இப்போ வந்து இப்போ என்ன செய்யணுங்களா, நம்ம அரைச்சி வச்சோம்ல அதில் கொஞ்சம் நான் மசாலா எடுத்துட்டேன். நான் குழம்புக்கு அரைச்சேன்ல அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தனியாக கொஞ்சம் கசாசா அதோடு போட்டு அரைச்சிருக்கேன். ஏன்னா அந்த மசாலா தான் அதுக்குள்ள மசாலையில் கொஞ்சம் கசாசா போட்டு ஒரு சுட்டு மிக்சியில் போட்டிருக்கேன். ஏன்னாக்கா இந்த சின்ன குழம்பு சாப்பிடும்போது அந்த கசாசா வந்து அந்த வயிற்றுக்கு எதுவுமே நீங்கள் துணிஞ்சு கொடுக்கலாம். சில பிள்ளைங்க காரமே இல்லைன்னு சொன்னல, அதுக்காக தான் இந்த பொடி கொஞ்சமாக போட்டேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து நாட்டுக்கொடி கொஞ்சம் காரம் இழுக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்க என்ன காரமே இல்லை அப்படின்னு கேட்குங்கல்ல, 2 நேரம் எடுத்து கேட்பாங்க. அதுக்காக வேண்டி இது இந்த மாதிரி இந்த அரைச்ச மசாலையை நம்ம போட்டோம். பாருங்க வாசனை வருதாடா, சூப்பராக வருதுமா. இந்த கசாசா இன்னொன்று இருக்குது. இந்த கசாசா ஊற்றும் போது இந்த கறி வந்து கோழி சாஃப்டாகிடும். ஏன்னா நம்ம ஃப்ராய்லருக்கு வந்து நம்ம போட தேவையில்லை. இதுக்கு இந்த நாட்டுக்கோழி இதுக்கு போட்டே ஆகணும். அதுதான் நல்ல குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றி அப்படியே வேக வச்சிடுவோம். இது ஊற்றணும், ஏன்னா தண்ணி இழுக்கும். அதுக்காக நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறேன்.
தண்ணி வத்துறதுக்கும் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அது எல்லாமே ஒரு அளவு தான். இப்போ நம்ம மூடிடணும். அவ்வளோ இங்கேருந்து மணக்குதாப்பா, கொள்ளைக்கு மணக்குத. அவ்வளோதாப்பா, அம்மா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணியிருக்காங்கப்பா. இன்னைக்கு ஒரு ஒரு புடி பிடிச்சிடலாம். பாருங்க, அதோட வீட்டில் இருக்க ஆம்பளைங்களும் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணணும். உட்காந்து வேலை செய்யறோமா, அவங்களுக்கு அந்த காத்தோட்டமா கொண்டாந்து வச்சு இல்லை, அதனாலதான் இதெல்லாம் வேர்த்து ஊற்றிருங்க. அப்போ இங்கே சமையல் ஒன்றும் ஓடாது. சரி சரி சரி, எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கங்க. களைப்புல அம்மா ரொம்ப களைச்சிருப்பாங்க. பழம் மதிக்க வச்சிருக்கேன். அம்மா சாப்பிடுங்க. இப்படி நீங்களும் பண்ணுங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த பாருங்க, வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றணும் பாருங்க. அந்த தண்ணி பூரா நல்லா வத்திருச்சு. கறியை நல்லா சாப்பிட்டு அந்த இது கரெக்டாக முடிச்சுக்கணும். ரொம்ப ட்ரை பண்ணால் அது இன்னும் குழம்பு வத்தினா கூட ரொம்ப ஹார்டாயிடும், திருப்பி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுதான் இந்த அளவுலையே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா வெறும் ரசம், மிளகு ரசம் வச்சு, தக்காளியெல்லாம் போடாமல் அது மிளகு ரசம் வச்சுட்டு இந்த கிரேவிக்கு அதுக்கு நல்லா இருக்கும். செஞ்ச குழம்பு சூப்பராக மணக்குது. ஆஹா, ஏப்பா சூப்பராக இருக்குப்பா. சூப்பராக பார்க்கவே சூப்பராக இருக்கு வாசனை. ஆமாம், சூப்பராக இருக்குப்பா. அருமையாக இருக்கு. அப்பா நல்லா சூப்பராக செஞ்சுருக்கேன். சாப்பாடு எல்லாம் கரெக்டாக சூப்பராக சூப்பராக இருக்கு. எல்லாம் கரெக்டாக உப்பு எல்லாமே சரி. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, வாங்க சாப்பிட. நல்லா இது மாதிரியே செஞ்சு பாருங்க. சூடாக சாப்பிடுங்க.